எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வேம்புலியம்மன் கோயில் சிக்னல்னு சொல்லுவாங்க. அந்த வேம்புலியம்மன் கோயில் சிக்னலை தாண்டி ஆழ்வார் திருநகரில், அதாவது ஆற்காடு ரோடு மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகர் இருக்கக்கூடிய மெகா மார்ட்டுக்கு பேக் சைடு பின்புறம் ராமாபுரம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். ராமாபுரம் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும். ராமாபுரத்தில் குறிஞ்சி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இடத்தோடு சேர்த்து ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு தனி வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அருமையான வீடுங்க. அதாவதுங்க, அந்த வீடு இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. இடத்தோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 30 அடி. லேண்டோட சைஸு, இடத்தோட நீள அகலம் எவ்வளோன்னா 30க்கு 60ங்க. இடத்தோட மொத்த அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1800 சதுரடிங்க. இந்த 1800 சதுரடியில் கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 4000 சதுரடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அருமையாக வந்து வீடு கட்டியிருக்காங்க. அதாவதுங்க, வாடகை வந்து மாதம் வந்து வாடகை வர்ற மாதிரியான டைப்பில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட வருஷம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 17-18 வருஷம் இருக்குங்க. அந்த வீட்டுக்கு வந்து வயசு வந்து 18 வருஷம் இருக்குங்க. 18 இயர்ஸ் ஓல்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ கட்டின வீடு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் வந்து இந்த பதிவுக்காக நான் சொல்லலை. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, ஒரு வீடை, ஒரு பில்டிங்கை கட்டுறது வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அந்த கட்டின வீட்டை மெயின்டெனிங் பண்ணுற பாருங்க, அதில் தாங்க வந்து அந்த வீட்டோட தரம் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஓனர் வந்து எப்படின்னா, அந்த வீட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறவங்களாம் வந்து 18 வருஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு நல்ல செட்பேக் விட்டு, அப்போவே வந்து செட்பேக் விட்டு நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா குறிஞ்சி நகரில். இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள இடம் தான். அதே மாதிரி வீடும் பார்த்திங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி அருமையாக கட்டியிருக்காங்க. அதனால் இடமும் அப்ரூவ்டு தான், பில்டிங் கட்டினதும் வந்து அப்ரூவ்டு தான் கட்டியிருக்காங்க. அப்ரூவ் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நேர்த்தியாக சூப்பராக இருக்குங்க வீடு. அந்த இடத்துல இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இப்போ 3/4 கிரவுண்டு கணக்கு வருதுல்ல, 30க்கு 60, 1800 சதுரடினா 3/4 கிரவுண்டு வருது. இந்த 3/4 கிரவுண்டு இடத்துக்கு 2.25 கோடிக்கும் கம்மி இல்லாமல் அங்கே காலி இடம் வந்து இப்போ விற்றுட்டுருக்குறாங்க, சேல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் இது வந்து ரெண்டல் இன்கம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 60,000 70,000 வந்து வாடகை வந்துட்டு இருக்குதுங்க. ரெண்டல் இன்கம் வரக்கூடிய வந்துட்டு இருக்கக்கூடிய தனி வீடு வந்து விற்பனைக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீட்டோட இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டைரெக்டாக வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த வீடு உங்களுக்கு வாங்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃபை வந்து அந்த வீடு காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். நீங்கள் வீட்டை பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து போயிட்டு வீடு எவ்வளோ குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க, ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குதுங்க. வடக்கு பார்த்த வாசல் தாங்க இந்த இடமும் சரி, வீட்டு வாசலும் வந்து வடக்கு பார்த்து இருக்குது. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. என்னடா இவன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறான், ஆனால் இந்த வீட்டோட விலை எவ்வளோங்கிறத சொல்லலை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,75,00,000 வந்து ஓனர் சொல்கிறாங்க. வீடு பார்த்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வந்து கம்மியாக வந்து நாங்கள் நெகோசியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.